Hi children, welcome back to your chemistry class. So இன்னைக்கு நாம chemical kinetics உடைய part 2 ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி part 1 நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல எதுவும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. அதுக்கான ஆன்சர்ஸை நான் உங்களுக்கு தரேன். உங்களோட டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்றேன். ஓகே. ஸோ ப்ரீவியஸா நம்ம ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தா அதுக்கு ரேட் எப்படி எழுதணும் அப்படின்றத நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்றது பார்ட் 2ல we will start with rate law. ஒரு ஈக்குவேஷனுக்கு ரேட் லா அப்படின்றது எப்படி எழுதலாம் அப்படின்றது தான். ஓகே. ஸோ ரேட் லா அப்படின்றது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னா ரியாக்ஷனுடைய ரேட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அண்ட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் தி மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் யுவர் reactant which will be determined experimentally, right? So that is called your rate law. So ஜென்ரலா எப்பயுமே நம்ம எடுத்துக்கிற ஒரு ஈக்குவேஷன் தான் என்னது AA plus BB gives you CC plus DD அப்படின்ற ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷனை நான் வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கு நான் ரேட் லா எழுதுறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்ப்போம். Right, rate which is equal to rate which is directly proportional to your reacting species. எது ரியாக்ட் ஆக போகுது? இந்த AAவும் BBயும் ரியாக்ட் ஆக போகுது. அப்ப concentration of your A to the power A into concentration of B to the power B அப்படின்னு நம்ம கொடுப்போம். Right, to remove this proportionality we have to add a constant called a K. இங்க நான் கொடுத்திருக்கேன் பாருங்க. So அப்ப rate which is equal to rate constant into concentration of your A. In the square bracket தான் நம்மளுடைய concentrations and concentration of your B to the power B. இப்படி தான் நம்ம வந்து rate law அப்படின்றத எழுதுவோம் இல்லையா? ஓகே. சோ இங்க இந்த A இந்த B அப்படின்றத ரீப்ளேஸ் பண்றோம். எப்படி எதை வச்சு ரீப்ளேஸ் பண்றோம் அப்படின்னா X and Y அப்படின்ற ரெண்டு வேர்டிங்ஸ் வச்சு ரீப்ளேஸ் பண்றோம். ஏன் நம்ம அதை ரெண்டு வேர்டை வச்சு ரீப்ளேஸ் பண்றோம் அப்படின்னா இது நம்மளுடைய ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஓகே. சோ ரேட்ல இருக்க இந்த பவர்ல இருக்கிறது மேபி அந்த ஏவும் எக்ஸும் மேபி ஈக்குவலா இருக்கலாம், மே நாட் பி ஈக்குவலாவும் இருக்கலாம். சரிங்களா? ஸோ அது ரெண்டும் சேமாவும் இருக்கலாம், வேற வேறையாகவும் இருக்கலாம். அதனால நான் அந்த ஏவையும் பியையும் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்ற டேர்ம்ஸ்ல நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ரைட். ஸோ see here where x and y representing dependence of rate. Okay, dependence of rate of concentration of A and B. X and Y may or may not be equal, may be equal or may not be equal to your stoichiometric coefficients of A and B, right? Okay. Next, rate constant. ரேட் கான்ஸ்டன்ட்ன்றது ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். K அப்படின்ற ஒரு இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? ஸோ இப்போ ரேட் கான்ஸ்டன்ட் K, ரேட் லால இருக்க ரேட் which is equal to rate constant into concentration of A to the power X and the concentration of B to the power Y அப்படின்னு இருக்கும். இதுல Kன்றது தான் நம்மளுடைய ரேட் கான்ஸ்டன்ட். நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ரேட்டும் ரேட் கான்ஸ்டன்ட்டும் எப்போ ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏவும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பியும் 1ன்னு இருந்தா, தட் இஸ் A உடைய கான்சன்ட்ரேஷனும் B உடைய கான்சன்ட்ரேஷனும் 1 அப்படின்னு இருந்தா 1 to the power X will be 1. 1 to the power 10 என்னது 1 தான் இல்லையா? அந்த மாதிரி A உடைய வேல்யூ 1, B உடைய வேல்யூ 1ன்னு இருக்கப்போ ரேட்டும் ரேட் கான்ஸ்டன்ட்டும் எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும் when rate concentration of Aவும் Bயும் 1ன்னு இருந்தா. ரைட். ஸோ இங்க சொல்றது K அப்படின்றது எதை டிஃபைன் பண்ணது? ரேட் ஆஃப் ரியாக்ஷனை டிஃபைன் பண்ணது. ரைட். எப்போ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன்ஸ் ஆர் 1 அப்படின்றப்போ ரேட்டும் ரேட் கான்ஸ்டன்ட்டும் சேம். ரைட். ஸோ இந்த கேவை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஸ்பெசிபிக் ரியாக்ஷன் ரேட்னு சொல்லுவோம். திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் as ஸ்பெசிபிக் ரியாக்ஷன் ரேட். ரைட். நெக்ஸ்ட், ஆர்டர் ஆஃப் அ ரியாக்ஷன். ஒரு ரியாக்ஷன் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஆர்டர் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்றது ஆஸ் யூஷுவல் A and B, A and BB gives you product அப்படின்றப்போ அதுக்கு ரேட்லா எப்படி எழுதுவோன்றது இப்பதான் பார்த்தோம் இல்லைங்களா? ரேட் which is equal to rate constant into concentration of A to the power X, concentration of B to the power Y. இங்க X அப்படின்றது ஆர்டர் with respect to A. X அப்படின்றது ஆர்டர் with respect to A. அதே மாதிரி Y அப்படின்றது ஆர்டர் with respect to B. ரைட். ஆர்டர் with respect to B. ரைட். சோ இப்ப இந்த ஈக்குவேஷனுடைய ஆர்டர் வேணும் அப்படின்னா இந்த எக்ஸையும் ஒய்யையும் சம் பண்ணா சம் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும்? இந்த ரியாக்ஷனுடைய ஆர்டர் கிடைச்சிரும். ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வில் பி ஈக்குவல் டு தி சம் ஆஃப் யுவர் என்னது பவர்ஸ் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் which we have written in your rate law. ரேட் லால எழுதிட்டு இருக்க கான்சென்ட்ரேஷன்ஸ்க்கு மேல இருக்க பவரை சம் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும்? ஆர்டர் கிடைச்சிரும். ரைட். நெக்ஸ்ட்,
ஆர்டர் அப்படின்றது இட் இஸ் பியூர்லி எக்ஸ்பெரிமெண்டல் டிட்டர்மைன்டு குவான்டிட்டி, ரைட்? ஆர்டர் அப்படின்றது நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணி அதுல தான் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம் ஆர்டர் அப்படின்றது. ஆர்டர் அப்படின்றது இட் மே பி அ ஹோல் நம்பர், ஜீரோ ஆர் ஃபிராக்ஷனல் வேல்யூஸ். ஆர்டர்ன்றது நமக்கு எப்படி இருக்கலாம்? ஹோல் நம்பரா இருக்கலாம், ஃபிராக்ஷனல் வேல்யூஸா இருக்கலாம், ஜீரோவா இருக்கலாம், ரைட்? ஒரு ஆர்டர் அப்படின்றது இட் வித் ரெஸ்பெக்ட் டு யுவர் ரியாக்டன்ட் that gives you how much that speed of reaction has been influenced அப்படின்றது. அந்த ஆர்டர் நமக்கு என்ன சொல்லும் அப்படின்னா, அந்த ஆர்டர்ல இருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிப்போம் அப்படின்னா, அது என்ன நமக்கு காமிக்கும்? how much the speed of a reaction is influenced by the concentration, by its concentration ன்றது சொல்லும், ரைட்? இப்போ ஆர்டர் with respect to a reactant is 0 அப்படின்னா, ஆர்டர் with respect to a reactant is 0 அப்படின்னா, அந்த கான்சென்ட்ரேஷன் மாறுறதுனால அதோடைய ஸ்பீடு எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. I think these 2 points are clear, right? என்னது இந்த பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க? ஆர்டர் அப்படின்றது with respect to your reactant, அந்த ரியாக்டன்ட பொறுத்து எவ்வளவு அது ஸ்பீடை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்குன்றத நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம். இந்த பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ ஆர்டர் with respect to a reactant is 0 அப்படின்னா அத கான்சென்ட்ரேஷன் மாறுறதுனால அதுல எந்த விதமான ஸ்பீடும் மாறாது, that won't affect the reaction அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரைட்? நெக்ஸ்ட் ஒன் இஸ் மாலிகுலாரிட்டி ஆஃப் அ ரியாக்ஷன். இப்போ ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ பார்க்க போறது மாலிகுலாரிட்டி ஆஃப் அ ரியாக்ஷன், ரைட்? ஸோ மாலிகுலாரிட்டி ஆஃப் அ ரியாக்ஷன் அப்படின்றது எவ்வளோ ரியாக்டிங் ஸ்பீஷியஸ் சைமல்டேனியஸ் கொலிஷனுக்கு போகுதோ அதுதான் நம்மளுடைய மாலிகுலாரிட்டி ஆஃப் ரியாக்ஷன் சொல்லுவோம். இப்போ ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன்றது என்னன்னு பார்த்தோம். இட் இஸ் a எக்ஸ்பெரிமெண்டல் கான்செப்ட். ஸோ இப்போ மாலிகுலாரிட்டி ஆஃப் ரியாக்ஷன்றது ஒரு தியரிட்டிக்கல் கான்செப்ட். இதுல என்ன மட்டும் தான் இருக்கும்னா ஹோல் நம்பர் வேல்யூஸா மட்டும் தான் இருக்கணும். மாலிகுலாரிட்டி அப்படின்றது எப்பயும் ஜீரோவா இருக்காது, ஃபிராக்ஷனா இருக்காது. இது எப்பயுமே ஒரு ஹோல் நம்பர் வேல்யூஸா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் NH4NO2 உடைய டீகம்போசிஷன், இதுல எத்தனை மாலிகூல்ஸ் ரியாக்ட் ஆயிருக்கு? ஒன்லி 1 மோல் இல்லையா? 1 மாலிகூல். ஸோ தி மாலிகுலாரிட்டி வில் பி 1. இதுல 2HI 2 HI ரியாக்ட் ஆயிருக்கு, அதனால மாலிகுலாரிட்டி இஸ் 2. இங்க 2 NO அண்ட் 1 O2. ஸோ தி மாலிகுலாரிட்டி வில் பி 3. ஸோ மாலிகுலாரிட்டி 3க்கு மேல நாம இது வரைக்கும் அப்சர்வ் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ என்கிட்ட நிறைய மாலிகூல்ஸ் ரியாக்ட் ஆகுது சார் அப்படின்னீங்கன்னா, ஸோ அதோடைய மாலிகுலாரிட்டி வில் பி 3, அவ்வளவுதான். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ KClO3 + 6 FeSO4 + 3 H2SO4 ரியாக்ட் ஆகுது அப்படின்னா இதோடைய மொத்த மாலிகுலாரிட்டியும் 3 தான். ஸோ இங்க 3 + 6 + 1 10 மாலிகூல்ஸ் வந்து ரியாக்ட் ஆகுது சார் நீங்கனாலும் இதோடைய மாலிகுலாரிட்டின்றது என்னதான்? 3 தான், ரைட்? நெக்ஸ்ட், ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா எலிமெண்ட்ரி அண்ட் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ஸ்னா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ நமக்கு தெரியும் என்னது, ஒரே ஒரு ஸ்டெப்ல ஒரு ரியாக்ஷன் நடந்தது அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் எலிமெண்ட்ரி ரியாக்ஷன்ஸ். எலிமெண்ட்ரி ரியாக்ஷன்ஸ்னா என்ன? the reaction which takes place only in one step. இதே காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ஸ்னா என்ன? மோர் தென் ஒன் ஸ்டெப்ல நடக்கிறது எல்லாமே காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ரைட்? ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ஸோடைய ரேட்டை நம்ம எப்படி டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்னா that will be given in various steps. That is called as reaction mechanism. reaction mechanismsல இருந்து நம்ம வந்து அதோடைய ரேட்டை டிட்டர்மைன் பண்ணலாம். ரேட்டை டிட்டர்மைன் பண்றதுக்கு எதனா ஸ்பெசிஃபிக்கா இருக்கு சார் நீங்கன்னா, எஸ். So slowest step is called as rate determining step. Slowest step is called as rate determining step, right? இப்போ 2NO2 + F2 gives 2NOF. So இந்த reactions வந்து ரெண்டு ஸ்டெப்ல நடக்குது அப்படின்னா NO2 + F2 gives NO2F. இது slow. NO2 + F gives you NO2F. இது ஃபாஸ்டா இருக்கு. அப்போ ஆல்ரெடி ஐ செட், ஸோ ஸ்லோவஸ்ட் ஸ்டெப் தான் நம்மளுடைய ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் யுவர் ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். ஸோ ரேட்ல எழுதுறீங்கன்னா rate which is equal to rate constant into concentration of NO2 into concentration of F2. So NO2 to the power 1, F2 to the power 1. So NO2 வச்சு என்னது? ஒரு ஆர்டர். F2 வச்சும் ஃபர்ஸ்ட் ஆர்டர். So 1 + 1, the overall the order of the NO2 F2 is 2, right? NO2 F2 is 2. The order with respect to NO2 is 1 and F2 is 1, right? Fractional order reactions. Fractional order reactions. நிறைய fractional order reactions இருக்கு. Formation of HBr. See here, formation of a HBr is a fractional order. அதோட ஆர்டர் வந்து 1.5. And formation of COCl2 it is 2.5. And decomposition of COCl2 நம்ம நல்லா நோட் பண்ணணும். Formation of COCl2 2.5. Decomposition of COCl2 1.5. Right? Acetaldehyde decomposition 1.5. These are all fractional order reactions. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாங்க கொடுத்திருக்கேன் உங்களுக்கு, right? Next, we will discuss the difference between order and molecularity. Order க்கும் molecularity நடுவுல இருக்க difference என்னன்னு பார்ப்போம்.
ஃபர்ஸ்ட் நான் முன்னாடியே பார்த்தோம் என்னது ஆர்டர் அப்படின்றது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கண்டுபிடிக்கிற வேல்யூ அண்ட் மாலிகுலாரிட்டி அப்படின்றது ஒரு தியரிட்டிக்கல் கான்செப்ட். ஆர்டர்ன்றது ஜீரோவா இருக்கலாம் இல்ல ஃபிராக்ஷனா இருக்கலாம். மாலிகுலாரிட்டி அப்படின்றது எப்பயும் ஜீரோவா இருக்காது. இட் இஸ் அ நான் இன்டீஜர் ஒன், ரைட்? அண்ட் தென் ஆர்டர் அப்படின்றது எலிமெண்டரி ரியாக்ஷன்ஸ்க்கும் அப்ளிகபிள் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ஸ்க்கும் அப்ளிகபிள். ஆனா மாலிகுலாரிட்டி அப்படின்றது எலிமெண்டரி ரியாக்ஷன்ஸ்க்கு மட்டும் தான் அப்ளிகபிள், காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ஸ்க்கு அப்ளிகபிள் கிடையாது, ரைட்? காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ஸ்க்கு ஆர்டர் எதுல இருந்து கொடுத்திருப்பாங்க? ஸ்லோவஸ்ட் ஸ்டெப் இஸ் யுவர் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். அதே மாதிரி மாலிகுலாரிட்டிக்கும் அதுதான் ஸ்லோவஸ்ட் ஸ்டெப் வச்சு தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? மாலிகுலாரிட்டி சொல்லுவோம். Molecularity of the slowest step is same as the overall order of a reaction, right? Next, rate constant oda characters. Rate constant oda characters. So it is independent of concentration of your reactant and will not be affected by changing concentration of reactant. Rate constant enna agadu? Concentration மாறதுனால affect ஆகாது. So K is independent of your concentrations, right? And remains constant for a given reaction at a temperature. நம்ம எடுத்துக்கிற ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்ண டெம்பரேச்சர்ல அந்த K வேல்யூ என்னவா தான் இருக்கும்? கான்ஸ்டன்டா தான் இருக்கும். டெம்பரேச்சர் மாறுறப்போ K வேல்யூ என்ன ஆகும்? மாறும், ரைட்? ஸோ மெஜாரிட்டியா ஒரு டெம்பரேச்சர் நம்ம வந்து 10 டிகிரி ரைஸ் பண்ணோம் அப்படின்னா ஆர்டர் வந்து 2ல இருந்து 3 வரைக்கும் வேரி ஆகும், ரைட்? ஸோ பிரசன்ட் ஆஃப் அ கேட்டலிஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும்? ரேட் ஆஃப் அ ரியாக்ஷனை மாற்றும். அதனால rate constant is also vary, right? Unit of K depends on the order of the reaction. K எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்? Order of the reaction டிபெண்ட் பண்ணி இருக்கும். K will depend on your order of the reaction. Next, unit of rate constant. Rate constant ஓட யூனிட் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? So K which is equal to rate divided by concentration, இல்லையா? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ரேட் அப்படின்றது என்னது? ரேட் அப்படின்றது எப்படி பார்த்தோம்? Rate which is equal to rate constant into your concentration of reacting species. இப்போ நமக்கு K வேணும், that is rate constant வேணும். rate constant எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? rate divided by concentration. rate determine your rate divided by your concentration, right? So rate அப்படின்றதுக்கு நமக்கு ஆல்ரெடி யூனிட் தெரியும், mole liter inverse second inverse. concentration to mole liter inverse to the power n, இல்லையா? So general order எப்படி இருக்கும்? general expression for the unit of rate constant will be இப்போ mole liter inverse to the power 1 minus n into second inverse, right? General equation என்ன? mole liter inverse the whole power 1 minus n into second inverse. இதை வச்சு எந்த ஆர்டருக்கு வேணாலும் நம்ம ரேட் கால்குலேட் பண்ணிக்கலாம், ரைட்டுங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி ஆர்டர் அதோடைய யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட். ஃபர்ஸ்ட் ஜீரோ ஆர்டருக்கு என்னது? கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை டைம். ஸோ மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ் வந்துடும். ஜெனரல் ஆர்டர் என்னது? ஜெனரல் ஆர்டருக்கு ஃபார்முலா நம்ம என்ன பார்த்தோம்? மோல் லிட்டர் இன்வர்ஸ் டு த பவர் 1 மைனஸ் n இன்டூ செகண்ட் இன்வர்ஸ், இல்லையா? இங்க n என்னது? ஜீரோ ஆர்டர்னா n வேல்யூ என்னது? 0. அப்ப என்னன்னு வரும்? மோல் லிட்டர் இன்வர்ஸ் to the power 1 minus 0 will be 1, இல்லையா? second inverse. அப்ப mole liter inverse second inverse, right? okay, next first order என்னது? அதே ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா? mole liter inverse to the power 1 minus n into second inverse. n value is 1. for first order க்கு n value என்னது? 1. so 1 minus 1 என்னது? 0. anything to the power 0 will become 1. 1 into second inverse, that is டைம் இன்வர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதை மினிட்ல கொடுக்கலாம், செகண்ட்ஸ்ல கொடுக்கலாம், ஹார்ஸ்ல கொடுக்கலாம், இதுல வேணா கொடுக்கலாம். செகண்ட் ஆர்டருக்கு என்னது? மோல் இன்வர்ஸ் லிட்டர் செகண்ட் இன்வர்ஸ். அண்ட் தேர்ட் ஆர்டருக்கு மோல் டு த பவர் -2 லிட்டர் ஸ்கொயர் செகண்ட் இன்வர்ஸ், ரைட்? இஃப் a reactant is present in excess, then with respect to that one it will be 0. இதை நம்ம எங்க பார்த்திருப்போம் அப்படின்னா எஸ்டர் ஹைட்ராலிசிஸ்ல பார்த்திருப்போம், ரைட்? என்ன பார்த்திருப்போம்? வாட்டர் வந்து எக்ஸஸா பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ அதை நம்ம என்ன எடுத்திருப்போம்? வாட்டர் நம்ம ரேட்ல இன்க்ளூடே பண்ண மாட்டோம். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் பார்ப்போம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the rate of a reaction for 2a plus b plus 3c gives you product, right? It is given as rate which is equal to rate constant into concentration of a to the power half, b to the power 1/3 and c to the power half னு கொடுத்துட்டாங்க. ரைட் வந்து ஓவரால் ஆர்டர்னு கேட்குறாங்க. ஸோ n வேணும்னா என்ன பண்ணணும்? sum of x plus y plus z. ஸோ என்னது? 1/2 plus 1/3 plus 1/4. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தா 12ன்னு வரும். ஸோ போட்டோம்னா நமக்கு என்னென்னு வரும்? 13/12 அப்படின்னு வரும். This is how we will calculate the order of a reaction,
ரைட். ஸோ அதே மாதிரி செகண்ட் கொஷின், ஃபார் த ரியாக்ஷன் H2 plus ICl gives you I2 plus HCl. இந்த மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க, ரைட்டா? ஸோ இந்த மெக்கானிசம்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? ஸ்லோவஸ்ட் ஸ்டெப். நமக்கு தெரியும் ஸ்லோவஸ்ட் ஸ்டெப் தான் ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப் அப்படின்னு சொல்லி. ஸோ வாட் இஸ் தி ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒன்று, இது ஒன்று. ஸோ ஆர்டர் வில் பி 2, ரைட்? ஸோ இந்த யூனிட்ல, ஸோ இந்த பார்ட்ல யூ ஹாவ் லேர்ன்ட் how to write rate law and how to find order, what is the difference between molecularity and order, how to calculate molecularity அப்படின்றத நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு at the end you may be clear with these topics, right? If you need some questions or if you need some more clarity on these concepts, just drop me a text. I'll make a video of it and I'll clarify your doubts. Thank you.